ஒரு செடிக்கும் 5 கிலோ தான் வச்சிருக்கோம். 4 செடி இருக்கிறதுக்கு 5 கிலோ தான் வச்சிருக்கோம். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள 4 தாரையும் வெட்டி போடுவோம். 10லிருந்து 12 லட்சம் ரூபா வாழையில மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வாழை வச்சிருக்கோம். முதல்ல ஒரு 2 லைன் வந்து நாங்கள் கண்ணை விடலை, பக்க கண்ணு விடலை, மொத்தம் அறுத்துக்கிட்டு தான் போயிருக்கோம். அது வந்து கொலை ரொம்ப சிறுசாக தான் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 6 லைன் வந்து ஒரு வாழைக்கு ஒரு கண்ணு விட்டுருக்கோம். இப்போ இதுவும் கொலை விழுந்துருச்சு. இது 5ஆவது மாதம் விழுந்தது, அது 7ஆவது மாதம் விழுந்திருக்கு. 5ஆவது மாதம் இது 5ஆவது மாதத்தில் கொலை விழுந்திருக்கு, அது 7ஆவது மாதம் 2வது கொலை விழுந்துருச்சு. அங்கிட்டு போனோம்னு சொன்னோம்னா ஒரு செடிக்கு 2 கன்று வச்சுருக்கோம். இந்த பக்கத்து கன்று 2 கன்று இருக்குது, அங்கிட்டு போனால் பார்த்துக்கலாம். இது அதுக்கு அந்த பக்கம் ஒரு தாய்க்கு 3 கன்று விட்டுருக்கோம். அதுவும் இவ்வளோ பெரிய கொலை தான் இருக்குது, இதுவும் இவ்வளோ பெரிய கொலை தான் இருக்குது. அவங்க சொன்னது என்னென்னா, பக்கத்து கண்ணை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னோம்னா இந்த கொலை சிறுசாகி போகும், அப்படியே பெருசாக வந்தாலும் கூட காய் பறக்காதுங்கிறது அவங்களுடைய ஒரு இதாக இருந்தது. அவங்களுடைய வாதம் அந்த மாதிரி. இப்போ நம்ம அதை அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமல் 11 மாதம் தான் எடுக்க முடியும். சரி, நம்ம ஆளுகளுக்கு என்ன பண்ணுவோம்ட்டு நாங்கள் ஆந்திராவில் அப்போ பண்ணியிருந்தோம். சரி, அதே இதை இங்கே தமிழ்நாட்டையும் காமிப்பாங்கிறது தான் இது வச்சுருக்குறோம். இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, இந்த கொலை விழுந்ததுக்கப்புறம் இதில் இலை இருக்காது. இடைவெளி தான் உணவை உற்பத்தி பண்ணிவிட முடியும். நீங்கள் என்ன வச்சாலும் கூடாமல், ரசாயன உரத்தை வச்சாலும், ஆர்கானிக் உரத்தை வச்சாலும் அதனுடைய இதை மாற்றிக்கிறதுக்கு இலை வேணும். இலை இருந்தால் தான் உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியும். இப்போ இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, இது கொலை வந்ததுக்கப்புறம் இதுக்கு இலை வரலை. அந்த கடையில் இருக்கிற கண்ணுகளை பாருங்கள் வேணுமான தார் இதை விட ரொம்ப சின்ன தாராக இருக்குது. இப்போ இது என்ன ஆகி போச்சு, இது வந்து ஒரு 4 இலை இருக்குது, இலை 4 இலை இருக்கும், இதுக்கு இலை இல்லை. ஒரு சக்கரையிலேருந்து இது வந்ததுனால இதை உணவு உற்பத்தி பண்ணி இதுக்கு கொடுத்துருக்கு. அதனால் நமக்கு பெரிய தார், பெரிய காய் இது மாதிரி வந்து இந்த 2ல விட்டது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம இதை வெட்டிட்டோம்னா அந்த காய் பெருக்காது. காய் ஊட்டமா இருக்கு. வெட்டிட்டோம்னா அதான் கண்ணுகளை அறுத்துக்கிட்டு போனா காய் பெருக்காது. கண்ணுகளை விட்டா காய் பெருக்காது. இப்ப 4 விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், 4ன்னா 4 2 8 இலையா இருக்கும். 8 இலை எடுத்து கொடுக்குது. இப்ப நம்ம 10 கிலோ அரிசி கொடுத்துட்டோம், 2 கிலோ அரிசிக்கு தான் கட்டையை கொடுத்துருக்கோம். 8 கிலோ அரிசி மிஞ்சி போகும்ல. நீ உணவு வச்சாலும் கூட இதுக்கும் 5 கிலோ தான் வச்சிருக்கோம், அதுக்கும் 5 கிலோ தான் வச்சிருக்கோம். ஒரு செடிக்கும் 5 கிலோ தான் வச்சிருக்கோம். 4 செடி இருக்கிறதுக்கு 5 கிலோ தான் வச்சிருக்கோம். இது நல்லா தான் இருக்குது. நீ வச்சிருக்கிற உணவை எடுத்துக்கிடணும்னு சொன்னால் எந்த செடியாகட்டும் இலை நிறைய இருக்கணும். மிளகாயில சுருண்டுக்கிட்டு போச்சுன்னு வச்சு, சுருண்டை நமக்கு என்ன வச்சு அது வாட்டில் சுருண்டுட்டு போகுது, உற்பத்தி கம்மியாகும். இலை இப்படி விரிஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதோட சூரிய தசமி விழுகிறப்போ ஒளிச்சேர்க்க நல்லா போய் கீழே போய் பொங்கிக்கிட்டு வந்து வெளியே வச்சுக்கிடும். இப்படி சுருங்கிடுச்சுன்னு வச்சுக்க, கண்ணுகள்லாம் சுருங்கி போகும். பாதி தான் உணவு உற்பத்தி பண்ண முடியும், மித்தது பண்ண முடியாது. அதனால மிளகாய் செடிக்கெல்லாம் சுருட்ட வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு மருந்து அடிச்சு கிடக்கிறது. இதை எடுத்துட்டா இதை விடணுமா வெட்டிடலாமா? இதை நீங்க இடமாத்திரம் இல்லாம இப்படியே தண்டை வச்சுட்டீங்கன்னா இந்த தண்டில் இருக்கிற ரசம் எல்லாம் இந்த கிழங்கு போய் இது எடுத்துக்கிடும். இலை இருக்கக்கூடாது. இலை இருந்தா நான் சாவனா படைப்பேன்னு அது மாதிரி படைச்சிக்கிட்டு கிடக்கும். இலையெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கேக்குறாரு, ஆமா, காயை வெட்டிடுறா இதை விடுவோமா வச்சிருப்போமா? போதும். இதுல ரசம் அது ஆல்ரெடியா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்து அந்த உகுறுப்பு இருக்கு பாத்தீங்களா, இதுல அரைச்சீங்கன்னா ரொம்ப உகுறுப்பா வரும். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அதே தண்ணி நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இலை இல்லாம கட் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படியே காஞ்சி கீழே போய் இது கீழே போய் இப்போ ஒரு செடி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 30 கிலோ 35 கிலோ வந்திருக்கும். வரும் 35 40 கிலோ. இது பெரிய தாரா இருக்கிறதா 40 கிலோ வரைக்கும் வரலாம். 30 கிலோ வச்சுக்க, இல்லை 35 கிலோ வச்சுக்க. இப்போ 18லேருந்து 20 ரூபா போகுது இந்த வெரைட்டி. ஒரு தாரம் ஒரு 30-35 கிலோன்னு எவ்வளோ வச்சு 600 ரூபா வந்துடுச்சு.
ஒரு ஏக்கருக்கு நம்ம இது மாதிரி போட்டோம்னா 680 செடி விழுகுது. இது 8 கெட்டு போட்டால் 680 செடி சில்லற விழுகும். சரி, அது போகட்டும். 680 செடி வச்சுக்க. ஒரு தாருக்கு 650 செடிக்கு இந்த ரேட்டுக்கு என்ன ரேட் ஆகும்? 600 ரூபா ஆகிப்போச்சு. 650க்கு எவ்வளோ ஆகும்? எவனாலும் போன் வச்சு அடிங்கடா. ஒரு 3.5 லட்சம் வச்சுக்கேன். 3.5 லட்சம் வச்சுக்க. இது ஒரு தாரோட என்ன 3.5 லட்சத்துக்கு எப்படியும் ஒரு 1.5 லட்சம் ரூபா நமக்கு செலவு போயிடும். 2 லட்சம் மிஞ்சும். இப்போ நீ செலவே பண்ணாம இது இப்போ ஒண்ணு அங்கிட்ட 2 இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் 3 இருக்குல்ல, 3 தார் வந்துச்சுன்னு வச்சுக்க. 12 லட்சம் ரூபா. 12 லட்சம் ரூபா உனக்கு எங்கேயும் போகாது பாரு. இந்த செடி வைக்கிறோம், வச்சு இது வேறு வெளியே போய் இது பிழைக்கிறதுக்கு 1 மாசம் பிடிக்கும். இப்ப நம்ம அங்கெல்லாம் வெளியே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன சின்ன செடியா இருக்கு பார்த்தீங்களா, 1 மாசத்துக்கு அப்புறம் தான் இது நல்லா வரும். இப்ப இது என்ன இப்போ வச்சுன்னு சொன்னா, இது வேறு போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம். ஒரு தாயிலிருந்து இது நுழைச்சி வந்ததுனால இந்த சத்தெல்லாம் இது எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்துடும். எத்தனை கண்ணு விட போறீங்கன்னு நீங்க முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கிடணும். 3 கண்ணு விட போறோம்னா 3 கண்ணுக்கான உரத்தை வச்சு போடணும். வேறு ஒரு கண்ணுக்கு உரத்தை வச்சுட்டா இது வந்துரும்னு நினைச்சா வராது. அதுவும் போயிடும், இதுவும் போயிடும். 4 கண்ணு, இதுல இருந்து 4 கண்ணு, ஒரு தாய்க்கு 3 கண்ணு. அம்மா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள 4 தாரையும் வெட்டி போடுவோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு விவசாயிக்கு ஒரு 10 லிருந்து 12 லட்சம் ரூபா வாழையில மிச்சப்படுத்தணும். அப்படிங்கிறதுனால தான் இதை வாழை வச்சிருக்கோம்.